அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். கிட்டத்தட்ட காங்கிரஸ் அழுத்தத்திற்கு பணிய முடியாது என்று திமுக தரப்பில் உணர்த்திவிட்டதாகத்தான் நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதிக எண்ணிக்கையாக இருக்கலாம், அதிக கூட்டணி ஆட்சி கோரிக்கையாக இருக்கலாம். இதற்கெல்லாம் ஒரு எதிர்வினையை திமுக சொல்லியதாக நமக்கு ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு புறம் முட்டுக்கட்டையில் நிற்கிற கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதனால இந்த ரெண்டு புள்ளிகளை இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். என்ன முடிவில் இருக்கிறார் ராகுல் காந்தி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள், வணக்கம் ஷபீர். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள், வணக்கம் செந்தில். பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் அவர்கள், வணக்கம் அரவிந்தன். பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள், வணக்கம் ஐயநாதன். ஷபீர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படின்றப்போ எத்தனை தொகுதி, அதில் டிஸ்பியூட் இருக்கும். ஆனால் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள என்ன நடக்குதுன்றதுல ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? இந்த குழப்பம் முடிவுக்கு வந்திருக்க வேண்டும்னா இந்நேரம் அது முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். இது நீடித்து கொண்டே போகிறது அப்படின்னா தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்பது உருவாகிவிட்டது அப்படின்றதான் ரொம்ப கிளியராக தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட, குறிப்பாக சோடாங்கர்கிட்ட நாம் பேசும்போது, சோடாங்கர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள் இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு கேள்விக்கு அவங்க ரொம்ப, அதாவது எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் சொல்ல மறுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, பவர் ஷேரிங் அப்படின்ற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் கைவிட்டு விட்டதா அப்படின்னு கேட்டா, பேச்சுவார்த்தை தொடங்கட்டும், நான் அதை பற்றி பேசுகிறேன். உங்க பேட்டியும் பார்க்கிறேன், இன்னொரு பேட்டியிலையும் ஒரு கரார் தன்மையோடு தான் அவர் பேட்டியை கொடுத்திருக்கிறார். இந்த முறை காங்கிரஸ் வழக்கமாக நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் மாதிரி இல்லாம இந்த முறை காங்கிரஸுக்கு தேவையான தொகுதிகளை பெறுவதும் அதே போல அவங்களுடைய டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதும் அவங்க எதிர்பார்க்கறாங்க. என்னதான் எத்தனை தொகுதி தான் எதிர்பார்க்கறாங்க? அவங்க எதிர்பார்க்கறது 45 அசெம்பிளி சீட்ஸ் அண்ட் 2 ராஜ்யசபா கேட்கறாங்க. இந்த எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா இது டீல் மேக்கர் அப்படின்னு கிடையாது, இது டீல் பிரேக்கருக்கான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. அதாவது கூட்டணியை உடைக்கிறதுக்கான, கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக அல்ல, கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு கோரிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது திமுக தரப்புல இருந்து. என்ன இப்படி டிமாண்ட் பண்றீங்களே அப்படின்னு. இப்ப நீங்க 45 அப்படின்னு கேட்பதற்கு அத்தனை உரிமையும் காங்கிரஸுக்கு இருக்கிறது. பவர் ஷேர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியாக அவங்க அதை கேட்பதற்கான அத்தனை இதுவும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த 2 ராஜ்யசபா அப்படின்னு கேட்கும்போது 2 ராஜ்யசபால ஒரே டைம்ல நீங்க கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றது கஷ்டம், கொடுக்கவும் மாட்டாங்க. இப்ப திமுகவுக்கு இருக்கக்கூடிய 4 ராஜ்யசபால 1 தேமுதிக கொடுக்குறாங்க, இன்னொன்னு காங்கிரஸ் கொடுக்கலாம், 2 அவங்களுக்கு வச்சுப்பாங்க. இப்ப அதுலயும் 2 ராஜ்யசபா எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை ஏற்க முடியாது. இன்னொரு இந்த டிமாண்டு தொடக்கத்திலிருந்தே இருந்ததா சொல்லப்பட்டது. இப்ப அடுத்து திரு வேணுகோபால் முதல்வரை சந்திக்கிறார், அப்புறம் சோடங்கர் கனிமொழி அவங்களை சந்திக்கிறாங்க. புரிதலற்ற ஒரு தன்மை, என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன காரணம் இது? இல்ல, ஒண்ணு என்னன்னா, கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்கும் போது அவங்க சொன்னது என்னன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை, இந்த சீட் ஷேரிங், யாருக்கு எந்த தொகுதிகள் அப்படின்றதெல்லாம் கூட அந்த குழு போட்டிருக்கோம், குழுவோட நீங்க பேசிக்கங்க. ஆனா பவர் ஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எழுப்பாதீங்க, பவர் ஷேர் அப்படின்றத நீங்க ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பவர் ஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசாமல் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய சோடாங்கர் போன்ற தலைவர்கள்லாம் அதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தீவிரத்தன்மை காட்டுகிறது அப்படின்றத பார்க்குறேன். அதாவது ஒரு கூட்டணி இருக்கணும்னா நீக்கு போக்கா இருக்கணும், வேண்டாம்னா கராராக இருக்கணும். இவங்க எந்த தன்மைக்கு நகர்றாங்க? அவங்க கராராக இருக்காங்க, அவ்வளோதான். அது கூட்டணி கராராக இருக்கிறதுனால கூட்டணி இணைகிறதா அல்லது உடைகிறதா அப்படின்றதெல்லாம் இன்னும் ஒரு மார்ச் 3ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா திமுக இறங்கி வரட்டும்னு பார்க்குறேன். ஏன்னா ராஜ்யசபாவுடைய நாமினேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ராஜ்யசபா நாமினேஷனுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்போ அந்த காலக்கெடு என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸோ இந்த டைமிங்குள்ள ஒரு 5 நாளைக்குள்ள அதை சரி பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது என்னன்னா, 45 தொகுதிகளை கேட்குறாங்க. 45 தொகுதிகளில் ஃபைனலாக எவ்வளோ தொகுதிகளுக்கு நீங்கள் உடன்படுவீங்க அப்படின்னா 41+1 அப்படின்றாங்க காங்கிரஸ் தரப்புலேருந்து. இப்போ 41+1 அப்படின்றது கூட குறைச்சி
ஒரு ராஜ்யசபா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எங்களுக்கு வந்து ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டை கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ 39+1 அப்படின்ற எண்ணிக்கையில் அது வந்து அந்த இடத்துல தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க பவர் ஷேரிங் அப்படின்றது வந்து எலெக்ஷன் முடிஞ்சு கூட நம்ம பார்த்துக்கலாம். பட் தட் இஸ் நாட் ஆஃப் த டேபிள். அதாவது அது முழுக்க நாங்கள் அந்த கோரிக்கையை கைவிட்டு விட்டோம் அப்படின்றத எந்த காங்கிரஸ் கட்சி தலைவரும் வந்து அதை சொல்லவில்லை. மூன்றாவதாக உங்களுக்கு உள்ளாட்சியில எங்களுக்கு ஒதுக்கீடுகள் எல்லாம் வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வாரியங்கள் வேணும்ன்றாங்க. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாவேக்கான்ற ஆப்ஷன் இருக்கு. ஆனால் தாவேக்கா வந்து எங்களை அங்கீகரித்திருக்கிறது, எங்களுடைய பலத்தை அது அங்கீகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்றாரு. தாவேக்காவோட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அப்படின்னா நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சினா பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சூசகமான பதிலையும் சொல்றாரு. இல்ல எல்லா கட்சிகளோட அதிமுகவோட நடத்துறாரா? தாவேக்காவோட கேட்கும் போது நாங்க அரசியல் ரீதியாக பேசுகிறோம். தாவேக்காவோட அவங்க பேசுறாங்க அப்படின்றது இருக்கு. ராகுல் காந்தி 5ஆம் தேதி வரதா இருந்துச்சு. பட் அது இந்த எஸ்ஓபி காரணமாக காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பண்ணாங்க. பட் எஸ்ஓபிலாம் இருக்கிறதுனால நீங்க 15 நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து பர்மிஷன் கேட்கணும். அது கேட்கல. அப்ப அடுத்த டேட் ஏதாச்சும் கொடுப்பாரு. அப்படி இல்ல அவர் வராரு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு விசிட்டாக அது இருக்க போகிறதுன்னு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நீங்க உறுதியா புரிஞ்சுக்கலாம், காங்கிரஸ் இந்த முறை வந்து ஒரு ரா டீல் அப்படின்வாங்க. அதாவது திமுக கொடுக்கின்ற தொகுதிகளை வாங்கிட்டு நாங்க இவ்வளவு தொகுதியில கொடுக்குறோம் அப்படின்னு அமைதியா கடந்து போயிட மாட்டாங்க. கொஞ்சம் டஃபா பார்கெயின் பண்றதுல டஃப் பார்கெயின்லயே கூட ஷபீர் ஒரு உதாரணம் புரிதலுக்காக சொல்றேன். இப்போ இங்கிருந்து கோயம்பேடுக்கு போகணும் ஆட்டோவில் கேட்குறோன்னா 300 ரூபாய் அப்படின்னா நம்ம 250 ரூபான்னா பேசலாம். 750 ரூபா கொடுங்க அப்படின்னா திரும்பி போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் அதுல என்ன பேச்சுவார்த்தைன்னு ஒரு தன்மை இருக்குல்ல. நீங்க 45ன்னு சொல்லிட்டு எப்படி அதுல என்ன வேற என்ன பேச்சுவார்த்தை இருக்குன்னு அது நான் அதுக்குள்ள இருக்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிறது தான். இதை இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்த உடனே நீங்க இருந்தா இருங்க போனா போங்க அப்படின்ற ஒரு பதிலும் வந்து திமுகவிடம் இருந்து வந்திருக்கிறது. ஓகே, முதலமைச்சரும் கராராக தான் பேசி இருக்கிறார். கேசி வேணுகோபால் வரும்போது இது முடிந்திருக்க வேண்டும். அப்படிங்க நீங்க இவ்வளவு பஞ்சாயத்து இவ்வளவு பிரச்சனை, கேசி வேணுகோபால் ஒரு நேஷனல் செக்ரட்டரி, ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அவர் வராரு. அவர் வந்திருந்தால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்துல கூட அந்த முற்றுப்புள்ளி அப்படின்றது வரல. நீங்க ரொம்ப வினோதமாக இருக்கிறது காங்கிரஸோடைய செயல்பாடுகள். நீங்க பாத்தீங்கன்னா சீல்டு கவர்ல ஒரு கோரிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னைக்கு காங்கிரஸ் வந்து சீல்டு கவர்லாம் வச்சு கொண்டு வந்து ஒரு கோரிக்கை கூட்டணி கட்சிகிட்ட கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது இங்க இருந்து எல்லா தலைவர்களையும் டெல்லிக்கு அழைத்து ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் உட்கார்ந்து சொல்லுங்க உங்க கருத்து என்ன, உங்க மனசுல யார் இருக்காங்க, எந்த கூட்டணி இருக்காங்க, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுமா, அதிகாரத்தில் பங்கு வேணுமா. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து எல்லா காங்கிரஸ் தலைவர்கள்ட்டையும் இருக்கிறது என்னன்னா, டிஎம்கே வந்து எங்களை சரியா கவனிக்கல, எங்களை வந்து ஹியூமிலேட் பண்றாங்க, எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்ற கருத்தை எல்லா தலைவர்களும் சொல்லி நீங்க சொன்னதுல முக்கியமான அதுல இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து ராகுல் காந்தியும் பேசுறாரா இல்ல. அதான் நீங்க சொன்ன பாயிண்ட். அதை கேட்டிருந்தா 2019 தொடக்கத்திலிருந்து கேட்கலாம், 21ல கேட்கலாம், 24ல கேட்கலாம், 26ல கேட்கறாங்கன்றதுக்கு ஒரு தன்மை இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். செந்தில் இப்போ ஷபீர் சொன்ன மாதிரி கூட்டணி இருக்குங்க நாங்க தொடர்வோம்னு வெளியில சொன்னாலும் செய்திகள் வருகிற செய்திகள் அப்படியா இல்லை. இப்போ சோடங்கர் அவர்களையே நம்ம எடுத்து சொல்லணும்னா, டெல்லிக்கு போன பிறகு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணி பற்றி குழு பேசிக்கும், அவங்க பேசிக்குவாங்க, பொது வெளியில் யாரும் பேசக்கூடாது. நான் சோடங்கரே தொடர்ந்து வெளியில் பேசுகிறார். தாவேக்காவோட செல்வாக்கு அதிகரித்து கொண்டு வருவது அதையும் நாங்கள் கவனிக்கிறோம், எங்கள் பலத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஷபீர் சொன்ன மாதிரி அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் நாங்கள் அங்கே போய் தான் பேசுவோம், அதிக தொகுதி வேண்டும்னு பொது வெளியிலிருந்தே இந்த டிமாண்டை வச்சுட்டே இருக்கிறாங்கல்ல. என்னதான் எப்படி தான் புரிஞ்சுக்கிறது இதை? இல்லை 2-3 விதமாக எடுத்துக்கலாம். நீங்கள் அது ஒரு தேர்தல் நேரத்துக்கான யுத்தின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை தாவேக்கா வரலைன்னா காங்கிரஸ் இதே டோனில் அணுகி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது, இயல்பாகவே இருக்குது. அது ஃபேக்ட் தான், உண்மைதான். அப்போ தாவேக்கா வரும்போது எங்களுக்கு எங்களுடைய டிமாண்டிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக தாவேக்காவை காட்டி பேசுகிற ஒரு அரசியல் யுத்தியாக, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக கூட அது இருக்கலாம். ஆனால் இது பிரேக்கிங் லெவலுக்கு இன்னைக்கு நம்ம பேசுகிற இந்த நிமிடம் போயிடுச்சா அப்படிங்கிறத என்னால் உறுதிப்படுத்த முடியல. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஷபீர் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் டெல்லிக்கு அழைச்சாங்க. டெல்லிக்கு அழைத்த பிறகு என்ன அங்கேருந்து அறிக்கை வந்துச்சு, என்ன சொன்னாங்க? மிக தீர்க்கமாக தெளிவாக திமுக கூட்டணி தொடர்கிறோம், கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீடுகள் தொடர்பாக தலைமை பேசி முடிவு செய்யும், இங்கே யாரும் கருத்து சொல்லக்கூடாது, தனிநபர்கள் யாரும் கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக யார் சொன்னால், இதே கேசி வேணுகோபாலும் சொன்னார், அங்கே இருக்க மல்லிகார்ஜுன கார்கேவனுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க.
அப்போ பிரேக் பண்றது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருந்தால் அப்பவே அதை முடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப நீங்க ஒரு கேள்வி, அப்ப சோடங்கர் அவர்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் வீட்டோ பவர் கொடுத்திருக்காங்களா? இல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய பலமும் அதான் பலவீனமும் அதான் சார். நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், நீங்க சசி தரூர் சொந்த கட்சிக்கு எதிராகவே பேசுறாரு. சசி தரூர் காங்கிரஸ் இருக்காரா இல்லையா? இல்ல, அதுல செந்தில் நீங்க சொன்னதுல மறுப்பதற்கு இல்லை, எப்படி வேண்டாலும் நிகழலாம். ஆனா தன்மை புள்ளிகளை கனெக்ட் பண்ணி தான் நம்ம பேசுறோம். ஒரு கரார் தன்மை இருந்துகிட்டே இருக்கு. நீ இருக்கத்தானே செய்யும். இப்ப மத்த கட்சிகள்லாம் எங்களுக்கு இரட்டை இலக்க எல்லாரும் கூடுதல் தான் கேட்கறாங்க. ஆனா காங்கிரசின் தொனிய நீங்க 19, 21, 24 தன்மையில தான் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படிதான் இருக்காங்களா? அப்படி இல்ல. நீங்க இதுக்கு முன்பாக இதோட கூட வேகமா இருந்த காலமும் உண்டு. இதுக்கு முன்பாக வேகமா இருந்த 63 சீட் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த வேகம் இன்னைக்கு இருக்குதான்னு யோசிச்சீங்கன்னா அது இல்ல. அந்த டோன் மாறி இருக்குல்ல, அது வேற. அதுதான் இல்ல, புரியுது, அது புரிஞ்சுதான் நான் சொல்றேன். அப்போ டோன் அன்னைக்கு யார் பவர்ல இருந்தா, இன்னைக்கு ஸ்டேட்ல யார் பவர்ல இருக்கா, டோன்கள் மாறும், அதுக்கு அந்த மாதிரி மாறும். பிரச்சனை திமுக எப்படி இத பாக்குது? ரொம்ப சிம்பிள் சார். 2000 நாங்க இறங்க மாற்றோம்ன்ற துணி காங்கிரஸ் கடைசியாக யார் யார் தனித்து போட்டிட்டதை வச்சு அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை கணிக்க முடியும். நீங்க அழகா ஒரு நியாயமான கருத்தை நீங்க ஒரு நெறியாளரா நியாயமா சொன்னீங்க. 350 ரூபா கேட்க வேண்டிய இடத்துல ஒரு ஆட்டோக்காரர் 750 ரூபா கேட்கறது தப்புன்னு நீங்க சொன்னீங்க. தீர்ப்பை சொல்லிட்டீங்க, நன்றி. இப்ப நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன கேட்கணும் நியாயமா அப்படிங்கிறத திமுக பார்க்கும். ஆட்டோக்காரருக்கு 750 ரூபா நியாயமா தோணலாம், பயணிக்கு நான் சொன்னது திரு செந்தில் பேச்சுவார்த்தைன்ற இடத்துல ஒரு இப்ப நம்மளுக்கே நம்ம மனசுல 250 ரூபா நினைச்சிருக்கோம்னா ஒரு 300 ரூபான்னா நம்ம பேசலாம். 250 ரூபாய்க்கு நீங்க 750 ரூபான்னு சொன்ன பிறகு எப்படி பேசுறதுன்னு அதான் உங்களை கேக்குறீங்க, எப்படி பேச போறீங்க? இல்ல, அதுதான் நியாயமான கேள்வி. அதனால அவங்களுக்கும் தெரியும், கேளு யார்ட்டா கேட்க அண்ணன் தான் கேட்கறேங்கிற மாதிரி தான் இருக்கும். இது நீங்க 2-3 விஷயத்தை நான் சொன்ன விட்டுறேன் சார். 2004 தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சியை பிடிக்கிறாங்க, இங்கேயும் வெற்றி பெறாங்க. 2009 தேர்தல் ஒன்றியத்திலையும் ஆட்சி பிடிக்கிறாங்க, இங்கேயும் கணிசமான எம்பிக்களை பெறாங்க. 2014 2G வழக்கு, அது இது அரஸ்ட், பல குழப்பங்கள், சிக்கல், கூட்டணி உடைகிறது. ஒன்றியத்திலும் காங்கிரஸ் ஆட்சியை இழக்கிறது. எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெற முடியாத ஒரு சூழலுக்கு 52 சீட்டோட சுருங்குகிறது. தமிழ்நாட்டிலையும் ஒரு சீட்டு கூட திமுகவுக்கும் கிடைக்கல, காங்கிரஸுக்கும் கிடைக்கல. 2014 திருப்பி அடுத்தது 2019 40க்கு 39 சீட்டை ஜெயிச்சிங்க கூட்டணி சேர்ந்ததால. அப்பவும் ஒன்னு யார் தான் லூஸ் பண்ணா, ஈவிகே இளங்கோவன்னா விட்டாரு தேனியில, இல்லைன்னா அதுவும் வந்திருக்கும் 40க்கு 40. இந்த முறை 40க்கு 40 இங்க புதுச்சேரியோட சேர்த்து எடுத்து நீங்க 99 எம்பியோட எதிர்கட்சி தகுதியை இன்றைக்கு காங்கிரஸ் பெற்றிருக்கிறது, ஒரு வலிமையான எதிர்கட்சியாக நிற்கிறது. அப்படின்னு சொன்னா ஒன்றுபட்டு பயணித்ததால் கிடைத்த வெற்றி என்ன, பிளவுபட்டு நின்றதால் ஏற்பட்ட பாதகம் என்ன என்பது காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். இல்ல, நல்லா தெரியுமான்றத நல்லா தெரியணும். தெரியுமா எனக்கு தெரியல, தெரியணும். இப்போ 2000 தெரியுமான்றது இல்ல. நான் இப்ப சொல்றேன் சார், நம்ம எல்லா கட்சியும் அவர்களுக்கான இடங்களை கேட்பதற்கு உரிமை இருக்கு. அந்த இடங்களை எதன் அடிப்படையில் தீர்மானிப்பீங்க? வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தீர்மானிப்பீங்க. வாக்கு சதவீதம் எல்லோருடைய ஒரிஜினல் ஓட் பேங்க் என்ன அப்படிங்கறத அவங்கவுங்க தனித்து நின்ற தேர்தலை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இப்ப கடைசியா யாரெல்லாம் தனித்து நின்றுருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 காங்கிரஸ் தனித்து நின்றது. இல்லை, நீங்க சொல்றதுல திரு செந்தில் நம்ம இன்னும் கூட நுணுக்கமாகவே பேசலாமே. ஷபீர் அவர்கள் சொன்னது, இந்த அலைன்ஸ் இருக்கணும்னு நீங்க பேரத்தை நடத்துறீங்கன்னா அதனோட தன்மை வேறு, கோரிக்கைன்னு கூட வைக்கலாம். ஆனா அவங்களோட டிமாண்ட் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றாங்கன்றது ஒண்ணு. ஒரு அணிக்குள்ள இருந்துகிட்டே தாவேகாவோட வாக்கு சதவீதம் அதிகமா நினைக்கல சார். இல்ல, அப்படி நினைக்கல சார். அது ரொம்ப சிம்பிள் சார். நான் என்ன சொல்றேன், நான் இப்ப இப்படி கேட்கறேன், ரொம்ப சிம்பிள். ஒரே வார்த்தை. பக்கம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அம்மையாரோ மல்லிகார்ஜுன கார்கேவோ தாவேகா கூட்டணிக்கு நாங்கள் செல்லுகிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா யாரை நான் தூக்கிலையா போட்டு போறாங்க? நான் ரொம்ப சொல்றேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கிருஷ்ணோடங்க நீங்க கொஞ்சம் பேசுங்க, வினு சக்கரவர்த்தி பேர் என்ன, பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க கொஞ்சம் பேசுங்க, அப்புறம் இப்படி ஆளால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பேசுங்க, எப்படியாவது பேசி திமுகவுக்கு சண்டை ஏற்படுத்தி எப்படியாவது திமுக வேண்டான்னு சொல்லி இவ்வளவு ஏன் சிரமப்படணும்? சரி, இதுக்குள்ள டேட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குதுல்ல, நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு வார்த்தை சார், தேர்தல் பக்கத்துல ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். தேர்தல் பக்கத்துல இப்ப ஷபீர் சொன்ன மாதிரி வேறு சிலர் விரும்புகிற மாதிரி இந்த கூட்டணியில ஏதோ பிரேக் ஆகுதுன்னு வைங்களேன். தேர்தல் நெருக்கத்துல ஒரு கூட்டணி உண்டாச்சுன்னா அது ஜெல் ஆகுமா, கூட்டணி தொகுதி பங்கிடலாம், இதெல்லாம் காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸுடைய நோக்கம் கூட்டணி பிரேக் பண்ண வேண்டும் என்பது அல்ல. முதல்ல கூட்டணி பிரேக் பண்ணுங்கிறது காங்கிரஸுடைய நோக்கம் அல்ல. யாரோ ஒரு சிலருக்கு அப்படி நோக்கம் இருக்கலாம். இல்ல, நம்ம நீங்க திரும்ப திரும்ப ஏதோ தலைமைக்கு மீறி தனிப்பட்ட கருத்தா நீங்க பாக்குறீங்க. நீங்க சோடங்கர் அவர்கள் திரும்ப திரும்ப பேசுறது, வேணுகோபால் நான் என்ன கேக்குறேன், ஒரு புரிதலுக்காக கேக்குறேன்.
இது ராகுல் காந்தியினுடைய ஒப்புதலுக்கு மாறாக அவர் விருப்பத்துக்கு மாறாக இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்க? நான் சொல்றேன் சார், சோடங்கர் இன்னைக்கு எக்ஸாக்டா என்ன சொன்னாரு அப்படிங்கிறத செல்லப்பிரந்தே சொல்றாரு. அவர் சொன்ன கருத்தை சிலர் திரித்து விட்டார்கள் அவர் பார்வையிலிருந்து அவர் அணுகிறார். பத்திரிகைகள் அதான் அப்படி சொல்றாரு. இப்போ சபீர் சொன்னதை எடுத்துங்க. தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது இயல்புதானேன்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். கரெக்ட் தானே சார்? இப்போ தேமுதிக அதிமுகவோடு பேச்சு நடத்தியதா இல்லையா? ஈஷா யோகா மையம் வரைக்கும் அந்த கூட்டணி போனது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் மறுக்கலாம். தேமுதிக தன்மை விட்டு இல்ல தேமுதிக தன்மையில் அவங்க மீது அப்படி ஒரு பார்வை இருக்கு எல்லா எலெக்ஷன். காங்கிரஸ்க்கு அப்படி இருக்கா? இல்ல காங்கிரஸ் இந்த வாட்டி ஒரு சாய்ஸ் கிடைச்சிருக்குங்கிறேன். அவங்களுக்கு தாவேக்காங்கிற ஒரு சாய்ஸ் கிடைச்சதுனால, தாவேக்கா சாய்ஸ் இல்லைன்னா கேட் க்ளோஸ் தானே. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வேற கேட் க்ளோஸ் அப்படிங்கும் போது அவங்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா இடங்களை அதிகமா வாங்குறதுக்காக ஒரு உத்தியா பயன்படுத்துறாங்க. இந்த உத்திக்கு அது ஒரு உத்தி, அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கானா இருக்குது, தப்பு இல்ல. அதுல நம்ம எதையுமே மறுக்கல திரு செந்தில். அவங்க 100 கூட கேட்கலாம், அது அவங்களுக்கான உரிமை. இந்த போக்குகள் எதை உணர்த்துது சார்? இந்த போக்குகள் தங்களுக்கு கூடுதல் இடங்களை பெறுவது அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம், விருப்பம். சரி, ஆனா எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறதுல அந்த கட்சி மாநில கட்சியினுடைய தலைமை இருக்குல்லங்க. அதிமுக கூட்டணியில் ஒரு சிக்கல் இருக்கு. டிடி தினகரன் சொல்றாரு எங்களுக்கு சீட் யார் கொடுப்பான்ட்டாரு? என்டிஏ, பாஜக. பாமகவுக்கும் பாஜகன்ட்டாங்க, தமாகவுக்கும் பாஜகன்ட்டாங்க. இப்ப பாமகவுக்கு மட்டும் மேபி அதிமுக கொடுக்குன்னு நினைக்கிறேன். தமாகவுக்கும் பாஜக தான் கொடுக்க போகுது, டிடி தினகரனுக்கும் பாஜக தான் கொடுக்க போகுது. இதை விட இன்னைக்கு நயனா நாகேந்திரன் ஒன்னு சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? ஒரு சொன்னார்ல அந்த மேட்டரே இல்ல, நான் ஒரு வார்த்தை சொல்லல, இல்ல ஒரு வார்த்தை அது ஒப்பிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு சொன்னார்ல எப்படி சொல்லும்போது நயனா நாகேந்திரன் இன்னைக்கு சொல்லிட்டாரு நாம அமைச்சர்களாகவும் ஆவோம்னு சொல்றாங்க. இதனால அதிமுக கூட்டணி உடைஞ்சிருமா? அதிமுக கூட்டணி பிரேக் பண்றதுக்காக நயனார் அப்படி சொல்றாரா? இல்ல அவங்க அலைன்ஸ்குள்ள வந்துட்டு இப்பவும் அலைன்ஸ்ல திமுக இருக்குது. இல்ல இப்ப அந்த சார் அந்த கேள்விதான் நீங்க இப்ப ஒப்பிடுறீங்கல்ல. இப்ப ஒரே பாயிண்டா தான் நான் கேக்குறது வந்து இப்ப இவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல, இத திமுக எப்படி பாக்குது? 45 அதுதான் சொல்றேன் சார். ஒரு நிமிஷம் இதெல்லாம் பேசி சமரசம் பண்ணல. ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை சார். அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சு. சரி, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்களா சார்? இல்ல, அதனால கூட்டணி உடைஞ்சிருமா? சோ இந்த கூட்டணி உடையாதுன்னு நீங்க நம்புறீங்க? தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்பதாலேயே கூட்டணி உடைந்து விடுங்கிற ஒரு வாதத்துக்கு வர்றீங்கல்ல, அத நான் உடையான்னு சத்தியம் பண்ண விரும்பல. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நான் சொல்றது இன்னைக்கு நாம பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு அது போன்ற சான்றுகள் எதுவும் கிடைக்கல. எதுவுமே நம்மளும் முன்முடிவுக்கு வரல. ஆனா போக்குகளை பாக்குறப்ப காங்கிரஸோட தன்மையை பாக்குறப்ப நீங்க என்ன உணர்றீங்கன்றதான் என் கேள்வி. நான் காங்கிரஸுடைய தன்மைகளை பார்க்கின்ற போது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்றேன். கூடுதல் இடங்களை பெறுவதற்கான உத்தி. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சுருக்கமா காங்கிரஸ் செய்த தவறுகளில் இருந்தே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இல்ல தமிழ்நாட்டில் இல்ல, ராஜஸ்தான்ல காங்கிரஸ் 2018 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இடங்கள் 99, பாஜக பெற்ற இடங்கள் 73. ஆனா பெர்சன்டேஜா பாத்தீங்கன்னா 0.5 தான் வித்தியாசம். காங்கிரஸுக்கு முடிச்சிடறேன் சார். காங்கிரஸ் எல்லாம் உதாரணம் எங்க தவறா போகுதுன்னா திரு செந்தில் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். திரு செந்தில் அங்க அவங்க பாத்தியப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு பொறுத்தவரை யார் பாத்தியப்பட்டவங்க? காங்கிரஸ் அங்க பாத்தியப்பட்டவங்களா இருந்தாங்க. இங்க அவங்க ஒரே ஒரு இதுதான் வராங்க, இழப்பது நீங்க தான் இழக்க போறீங்க. அதுதான் சொல்றேன், அதுக்கு தான் சொல்ல வரேன். சொல்லி முடிச்சிட்டா கம்ப்ளீட் ஆகும், நேர்களுக்கு முடிச்சிடும். 2023ல சிபிஎம்மும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசி கட்சியும் காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணிக்குள் அழைத்திருந்தால் சிபிஎம் 16 இடங்களை 2 இடத்துக்கு வந்தாங்க. கூப்பிட்டுருந்தாங்கன்னா 2023ல காங்கிரஸ் ஆட்சி எவ்வளவு விட்டாங்க தெரியுமா? வெறும் 2% விட்டாங்க. சிபிஎம் மட்டுமே 0.7%. இப்ப எங்க சிக்கல் வருதுன்னா, நீங்க அங்க 16 சீட்ல இருந்து 20 சீட் தான் சிபிஎம் கேட்டுச்சு. ஆனால் நீங்கள் அங்க கொடுக்க மறுத்ததால நீங்க அங்க ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குது இல்ல, நீங்க கொடுத்தீங்களா? இங்கேயும் திமுக இப்படித்தான் அணுகும். எல்லா கட்சியுமே இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். இந்த பேரம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த நிமிடமும் நான் உறுதியா நம்புறேன், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடரும். இல்ல ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா, தெரிவிக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் கட்சியின் கருத்து அல்ல அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. அதாவது சோடாங்கருடைய கருத்து என்பது, அவர் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக பொறுப்பாளர். அவர் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அது கட்சியின் கருத்து. யாரு அந்த மின்னுவதெல்லாம் பொன்னல்ல சொன்னது? யாரு? சோடங்கர் தானே சார்? இல்ல கிறிஸ்டோடங்கருடைய கருத்து தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னது யாரு? விஜய் வசந்த் சொன்னாரு. எம்பியா இருக்காரு. சரி, பட் என்ன சொல்றீங்க? இல்ல சார், அது அவருடைய அதிகாரப்பூர்வ இல்ல சார். பாயிண்டா நான் புரிதலுக்காக கேக்குறேன். சோடங்கர் பேசுவது ராகுல் காந்தியினுடைய குரலா இருக்க முடியுமா, இல்ல விஜய் வசந்த் சொல்றது ராகுல் காந்தியின் குரலா இருக்கு? நான் இப்படி சொல்றேன், சோடங்கர் பேசுவது ராகுல் காந்தியின் குரலாக இருக்குமா, செல்லப்பிரந்தே பேசுவது ராகுல் காந்தியின் குரலாக? நான் உங்களை தான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்களேன்.
சோடங்கர் தானே சார் இதுக்கான என்னவா இருக்காரு? அவருக்கு இது பேச்சுவார்த்தை குழுக்கு மட்டும் தான் தலைவர். அதுதான் அவர் தமிழ்நாடு இன்சார்ஜ் சார், அவர்தானே சார் அவர்தானே இன்சார்ஜ். இங்க மாநில தலைவர் யாரு? இருக்கட்டும் சார், பட் இதுல ரோல் யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஒரு வார்த்தையை சொல்லி புரிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க ஒரு இடத்தை மிஸ் பண்ற இடத்தை நான் சொல்றேன். புரிஞ்சுதான் சொல்றேன் விஜயன், ஒரு நிமிஷம். செல்வப்பிரந்தையின் கருத்து தனிப்பட்ட கருத்து அப்படி வந்துருமா? ஒரு இல்ல அப்படி இல்ல, அப்படி அப்படி இப்போ இவர் அப்படிதான் சொன்னார் ஷபீர். இல்ல அந்த இடத்துல செல்வப்பிரந்தை அப்படி சொல்லியே தனிப்பட்ட கருத்து சொல்லியே அப்படிதான் சொன்னார். இல்ல 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 செல்வப்பிரந்தை பேட்டி இப்ப இல்ல அதுல ஒரு சிக்கல் என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். தேசிய கட்சிகள் இயங்கியல் முறையில அவங்க ஒரு குழுவை போட்டு ரெப்ரசன்டேட்டிவ் வைப்பாங்க. மாநில தலைவரை தாண்டி அவங்க யார குழுவை போடுறாங்கல்ல அவங்க தான் தலைமையோட வாய்ஸ் சொல்றாங்க. அந்த குழு தான் எம்பவர்ட் பை காங்கிரஸ். எக்ஸாக்ட்லி செல்வப்பிரந்தை எக்ஸாக்ட்டா என்ன சொன்னாருங்கறத முடிஞ்ச அந்த பேட்டி கூட ப்ளே பண்ணுங்க. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. என்ன சொன்னாருன்னா செல்வப்பிரந்தை சொன்னாரு, கிறிஸ்டோடங்கரின் கருத்தை சிலர் திரிக்கிறார்கள் ஒன்று. அப்புறம் இன்னொரு முக்கியமா சொன்னாரு, விரைவில் ராஜ்யசபாவுக்கு எங்க கேண்டிடேட் போறாங்க, அந்த கேண்டிடேட் திமுக எம்எல்ஏக்களின் ஆதரவோடு ராஜ்யசபாவிற்கு இங்கிருந்து அவங்க என்ன செய்றாங்க, நாமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கறது அவர்தான் சேர்த்து சொல்றாரு. பாயிண்ட் என்னன்னா கொஞ்சம் காத்துருங்க, ஒரே வார்த்தை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் காத்துருங்க, நான் மீண்டும் வரேன். ஒரு சில நாட்களில் ராஜ்யசபாவிற்கு ஒரு நாமினேட் பண்ண போற காங்கிரஸ் எப்படி திமுக கூட்டணியில இருந்து வெளியேறும்? ஓகே அரவிந்தன், இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கூட்டணி இருக்கா இல்லையான்றதை தாண்டி நம்ம போக்குகளை தான் கவனிக்க வேண்டியது. அதை ஒட்டி தான் செய்திகள் போகுது. காங்கிரஸ் அணுகக்கூடிய விதம், அது தனிப்பட்ட கருத்தான் பார்க்கணுமா என்ன, 24க்கும் 26க்கும் 21க்கும் இதெல்லாம் ஒப்பிட்டு தானே நம்ம ஒரு புள்ளியை நோக்கி நகர முடியுது. செந்தில் சொல்ற அந்த கூட்டணி இருக்கும், இஷ்யூ இல்லை, இது இடங்களை ஏற்றி இறக்குறதுக்கான விஷயம் தான், அப்படி மட்டும் புரிஞ்சுக்கலாமா? நீங்க எப்படி பாருங்க? இல்லை, நான் முதல்ல ஒரு யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும். தாவேகா அப்படின்ற கட்சி ஒரு தேர்தலை கூட நிற்கலை, இன்னும் ஒரு வாக்கு கூட வாங்கலை, ஒரு வேட்பாளர் அறிவிக்கலை. ஆனால் தேர்தலில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தீர்மானிக்கிற சக்தியாக அது ஏற்கனவே உருவாயாச்சு. இன்றைக்கி காங்கிரஸ் இந்த வாதத்தை, இந்த கோரிக்கையை அழுத்தமாக முன்வைக்குதுன்னா, தாவேகா அப்படின்ற ஒரு சக்தி இல்லைன்னா இவ்வளவு அழுத்தமாக முன்வைக்க முடியாது. நிச்சயமாக கேட்பாங்க, ஆனால் இவ்வளோ அழுத்தமாக முன்வைக்க முடியாது. இந்த தமிழக அரசியல் களம் இந்த தேர்தலில் மாறி இருக்கு. இதை முதல்ல நம்ம அங்கீகரித்தோம் அப்படின்னா நம்ம காங்கிரஸ் ஏன் இப்படி நடந்துக்குது இல்லை, அதில் ஒன்று திரு செந்தில் அவர்கள் சொன்னாங்க, அந்த புரிதலோடு தான் அவங்களுக்கு வேற ஆப்ஷன் முன்னாடி இல்லை இருக்கு, அதனால இந்த 3, 4, 5 இடங்களுக்கான விஷயம் மட்டும்தான் நாங்கள் தான் வரோம். அதாவது தாவேக்கா இருக்கிறதுனால அவங்களோட பேர வலிமை இருக்கு அப்படின்றது ஒரு சிம்பிள் கணக்கு மட்டும் இல்லை நான் சொல்ல வரேன். தாவேக்கான்ற ஒரு சக்தி தமிழக அரசியல் களத்தை மாத்துதுன்ற யதார்த்தத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி காய் நகர்த்துறாங்கன்றதை பார்க்கலாம். நீங்கள் தாவேக்கா ஆரம்பத்தில் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தது, அதிமுகலேருந்து அதுக்கு ஒரு பாசிட்டிவாக ஏதோ ஒரு சில வார்த்தைகள் வந்தது, அப்புறம் பிஜேபி, அது நிறைய விஷயங்கள் நடந்து அப்புறம் தினகரன் சொன்னார் தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலான்னு சொன்னார். அப்புறம் அதிமுக சில பேர் போனாங்க, இன்னும் சில பேர் வருவாங்கன்னு சொன்னது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதங்களில் தாவேக்காவினுடைய நிலை, அவங்களுடைய வளர்ச்சி, அதை ஒட்டி பலவிதமான கணக்குகள் ஓடிட்டே இருக்கு. இது தாவேக்கா ஒரு சக்தியாக உருவாகி பல கட்சிகளுடைய கணக்குகளை மாற்றுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது காங்கிரஸை பேர வலிமையை கூட்டுறதை தாண்டி ஒரு விஷயத்தை அதை கொண்டு போகுது. என்ன அப்படின்னா, இப்போ அவர் சொன்னார் இல்லையா, ராஜஸ்தானில் இதெல்லாம் எல்லா கட்சிகளுமே ஸ்ட்ராட்டஜிக்கலாக தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை திருத்திப்பாங்க, இல்லை திருத்தாமல் போவாங்க. அதெல்லாம் அவர் சொல்கிறது ரொம்ப துல்லியமான விஷயந்தான். ராஜஸ்தானில் நடந்ததெல்லாம் இப்போது திமுக இந்த விஷயத்தை நான் கூட்டணி ஆட்சிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் கூட்டணி தொடரும் அப்படின்னு ஸ்டாலின் அன்னைக்கு 2த்தையும் தெளிவாக சொன்னார். அவர் கூட்டணி முறிக்கணுன்றது அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு, கூட்டணி ஆட்சி தான் நீங்கள் வற்புறுத்துவீங்கன்னா கூட்டணி கிடையாதுன்றதுக்கு அவர் போல, கூட்டணி பத்திரமா தான் இருக்கு, ஆனால் கூட்டணி ஆட்சி நடக்காது அப்படின்னு 2த்தையும் சொல்கிறேன். நான் இந்த இடம் தான் ஒரு கதவை அடைச்சாச்சு, கூட்டணி ஆட்சி இல்லைன்றது. திரு சோடங்கர் அவர்கள் சொல்றார், அந்த கோரிக்கையை நாங்கள் இன்னும் கைவிடலை. முதல்வர் சொன்ன பிறகும் ஷபீர் பேட்டியிலையும் அந்த தன்மை இருக்கு. இப்போ அடுத்து வந்தோம்னா 46+2 அது அந்த டிமாண்ட் பொதுவெளியிலே பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இதை எப்படி டீல் பண்ண போறாங்க? என்ன அப்படின்னா, காங்கிரஸ் இந்த வாட்டி வெறும் பேர வலிமைக்காக மட்டும் இதை பேசலைன்றதை நான் வரேன். நான் வெறும் பேர வலிமை இல்லை, அவங்க ஆட்சியில் பங்குன்னு சொல்லும்போது அதுக்கு தமிழ்நாடு அதை ஒத்துக்காது அப்படின்னு திமுக தரப்பில் சொல்லும்போது மாணிக்கம் தாக்கர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போது அந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக யதார்த்தமான கேள்வி தான். அப்போ இந்த கேள்வி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கேட்கும்போது அந்த உள்ள ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு
அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதாவது உனக்கு பெரும்பான்மை கிடைக்க என்ன பண்ணுவேன்னா, ஒருவேளை நானே கூட அந்த பெரும்பான்மை கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்றதும் அதுக்குள்ள ஒரு செய்தி இருக்கு. இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட்ன்றது மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் இல்லைன்னா நீங்க எதிர்கட்சிங்க. அவர் மீண்டும் மீண்டும் அவங்க இந்த கூட்டணிக்கு பேர வலிமை கூட்டுவதற்காக பேசுற பலருமே திமுக வாக்கு வங்கிலாம் இல்லைங்க, கூட்டணி அது நாங்க இருக்கிறதுனால ஜெயிக்கிறாங்கன்ற தன்மையை தானே திரும்ப திரும்ப பேசுறாங்க. அதுல இவர் சொன்னார் இல்லையா, தனிப்பட்ட முறையில் யார் தனியா நின்னதை வச்சுதான் சொல்லணும். திமுக தனியா அண்மை காலத்துல திமுக தனியா நின்ன மாதிரியே சொல்ல வந்து குறிக்கிட்டா நீங்க சொல்லி முடியும். சரி இல்ல, அப்போ காங்கிரஸுக்கு வந்து தன்னுடைய உதவி இல்லாம திமுகவால இப்படி வெற்றி பெற முடியாதுன்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதுல யதார்த்தமும் இருக்கு. இப்போ இந்த ஒரு வலிமையை நம்ம வந்து அதை வச்சு பேசணும்னாக்க, ஒருவேளை நீ வானான்னு சொன்னாக்க நம்மளுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அப்படின்னும் போது 26 அந்த இடம் உருவாயிருக்கு. ஆக பேசுகிறாங்க. இதில் ரெண்டு என்னென்னா, ஒரு சிறிய கட்சிகள், காங்கிரஸும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிறிய கட்சி தான். விசிகா, காங்கிரஸ், தேமுதிக மாதிரி எல்லா கட்சிகளுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு டைலமா இருக்குது. அன்றைக்கி நான் சொன்னேன், அதாவது அவங்களால கூட்டணியில் இருக்கும்போது, ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கும்போது ஆளுங்கட்சியாகவும் செயல்பட முடியாது, எதிர்கட்சியாகவும் செயல்பட முடியாது. ஆளுங்கட்சியா செயல்பட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்கணும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு. எதிர்கட்சியா செயல்பட்டீங்கன்னா ஆளுங்கட்சியை பகச்சிக்கணும். ரெண்டுமே பண்ண முடியாத ஒரு 2 கட்ட நிலைமையில இருப்பாங்க. அப்ப அவங்க கட்சி எப்படி வளர்ப்பாங்க? ஒன்னு எதிர்கட்சியா இருக்கணும், அல்லது ஆளுங்கட்சியில இருந்து அவங்க தன்னுடைய அவங்களுடைய ஆதரவு தளம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஏதாவது செய்யும். கட்சியை வளர்க்கறதுன்றது ரெண்டுமே பண்ண 5 ஆண்டுகள்ல 2 தன்மை திரு அரவிந்தன், போராட்டங்கள் நடத்தி ஊர்வலங்கள்லாம் நடத்தி கட்சியை வளர்க்கறதுன்றது ஒரு ஃபார்முலா. கடைசி நேரத்துல சீட் அதிகமா வாங்கி கட்சியை வளர்க்கறதுன்றது 2வது ஃபார்முலா. சொல்றேன். இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ சோடங்கர் வந்து அந்த பேட்டியில சொல்றாரு 2 நாளுக்கு முன்னாடி, இந்த இதுல நாங்க 66,000 இடத்துல வந்து பூத் ஏஜென்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம், 22,000 கிராமங்கள்ல வந்து குழு அமைச்சிருக்கோம் அப்படின்றாரு. இந்த கீழ்மண்டலத்துல காங்கிரஸுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு அவர் நேரடியா பதில் சொல்றாரு. அந்த மாதிரி இப்போ அதாவது அந்த கட்சிக்கு வந்து நான் வளரணும் அப்படின்னா அந்த 5 ஆண்டுகள்ல நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு, நான் பவர் எனக்கு இருக்கணும், அல்லது பவர் எதிர்த்து செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஸ்கோப் இருக்கணும் அப்படின்றாரு. இப்ப டிவிகேக்கு ஒருவேளை காங்கிரஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு விஷயம் இருக்கு, அவங்க அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணவே இல்லை. சோடங்கரோட பேட்டியில வந்து அதை அவர் வந்து தெளிவாவே நாசுக்கா சொல்றாரு. அவர் கிட்டத்தட்ட எல்லா பேட்டிகள்லயும் அந்த டோரை ஓபன் பண்ணி தான் வைக்கிறாங்க. அது என்னன்னா, காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு மேல டஃபா போக முடியாதுன்றதுக்கான அறிகுறியா அவர் காட்டிட்டே இருக்காரு. ஐயநாதன், ஓகே, 2 தன்மை இருக்கு. எந்த இடத்தில் முதல்வர் வந்து கூட்டணி ஆட்சி இங்க தமிழகத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றாங்களோ, அங்கே வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க திமுகவுக்கு கூட குறைச்சு கொடுப்பாங்க, எல்லாரையும் இன்க்ளூசிவா கொண்டு வர்றதுக்கு தான் முதல்வர் முயற்சிப்பார், அந்த தன்மையோடு தான் கூட்டணியை வழி நடத்துறாங்க அப்படின்னு. ஷபீர் சொன்ன பாயிண்ட்ன்றது காங்கிரஸின் கோரிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இன்னும் கூட அவங்க கூட்டணி ஆட்சி அதெல்லாம் இல்லை, நாங்க அங்க போய் பேசுவோன்றாங்க, 46+2ன்றாங்க, உள்ளாட்சி கூட்டுறவுல பிரதிநிதித்துவம் அப்படின்னு. இந்த கோரிக்கை டிமாண்ட் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான டிமாண்டா, கட்சியை வளர்க்கணும்னா, இல்லை அடுத்த ஆப்ஷன் இருக்கு போகணுன்றதுக்கான டிமாண்டா, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ 2011 63 சீட்டு கேட்கும் போது அவங்க அதிகாரத்தில் இருந்தாங்க. ஸோ மேலே ரைடு பண்ணலாம், கீழே அழுத்தலாம். இப்போ இருக்காங்களா? அவங்க இல்லை. அன்னைக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஸ்ட்ரென்த் இருக்கிறதா கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். இன்னைக்கு உள்ளபடியே உங்களுடைய பலத்தை சட்டப்பேரவையில் நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை வந்துட்டு எங்கே மாணிக்கம் தாக்கூர்ல இருந்துட்டு ஆரம்பிக்கும். அணுகுமுறை தானங்க. யூ வாண்ட் டு பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், 2 இருக்கு நெகோசியேஷனில். நீங்கள் ப்ரெஷரை கொடுத்துலாம், அதான் 63, அது ப்ரெஷரை கொடுத்து நீங்கள் பண்ணீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படி ஒன்று கொடுக்க முடியாது. எதுக்காக மாணிக்கம் தாக்கூரும் அதுக்கு முன்னாடி இவரும் பேசுகிறாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி? அப்போ இதுக்கு வந்துட்டு காங்கிரஸுடைய தலைமையினுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படிலாம் அப்படி சொல்ல முடியும். பின்னால் வரக்கூடிய கேசி வேணுகோபால் இது ஒரு ட்ரெடிஷனல் ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ் அப்படின்றத அவர் சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனல் அலையன்ஸு, இது பல்வேறுபட்ட பிரின்சிபல் அடிப்படையிலானது அப்படின்றத அவர் சொல்லிட்டு போகிறார். சொல்லிட்டு தான் அவர் போகிற, யாரும் பேச வேணாம்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் அதுக்கப்புறமும் தொடருது பேச்சு. அப்படின்னா காங்கிரஸுடைய அணுகுமுறை அதிகமான இடம் அப்படின்றத ஸ்மூத்தாக போயிட்டு முடிக்கிறதுக்கு, இத்தனைக்கும் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. ஸ்டாலினுக்கும் சோனியா காந்திக்கும் இல்லை மல்லிகார்ஜுன் கார்கேயே வந்துட்டு விவரம் தெரியாதவங்களாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கிரைசிஸ்லேயே வந்துட்டு காங்கிரஸோட திமுக நின்றுச்சு. அதான் 2009 ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு பிறகும் அவங்க அப்படியே நின்னாங்க. நின்னதுனால பட்ட அவஸ்தையெல்லாம் 2011 தோல்வி கண்டு 3வது இடத்துக்கு போன கதையெல்லாம் தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றா நின்று இருக்காங்க. இங்கே காங்கிரஸினுடைய நிலைமை என்ன?
தனிச்சு நிற்கும் போது 4%க்கும் கொஞ்சம் கூட, இவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் எந்த மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரோ, அவங்க தனிச்சு நிற்கும் போது 38,000 ஓட்டு வாங்கினவர் தான் அடுத்த தேர்தலில் 2019 தேர்தலில் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கி எம்பி ஆகிறாரு. அப்போ யாருடைய ஸ்ட்ரெங்த்தில் யார் வந்தது? இதெல்லாம் காங்கிரஸுக்கு தெரியாது இல்லை, மக்களுக்கும் தெரியாது இல்லை, இல்லை திமுக தலைமைக்கோ யாருக்கும் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே என்ன அப்படின்னம்னா, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சி இங்கே தொடங்கி இருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். அதான் இது. இப்படி பேசவே வேண்டாமே, சாதாரணமானது இது. இப்போ எந்த அளவுக்கு இறங்கி போயிட்டு செல்வ பெருந்தகை வந்துட்டு இந்த கூட்டணி இருக்கணுன்றதுக்காக மன்றாடி பேசுறாரோ, அதற்கு நேர் எதிரான ஒரு போஸ்டர்ல மற்றவங்க பேசுறாங்க. அது 2-3 பேர் தான். 2-3 பேர் தான். 17 எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் வந்துட்டு இது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அங்க போனா நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேடுறீங்க. மாற்றம் தேடும் போது என்னது, இதை விட அந்த இடத்துல ப்ராஸ்பெக்ட் அதிகமாக இருக்கணும். அதானே உண்மை. அதுவும் 12 to 20% காங்கிரஸினுடைய ஓட்டிங் பலம். யாரு? சோடங்கர் சொல்றாரு 12 to 20%. அப்படின்னா அரவிந்தன் சொல்றதையும் சேர்த்துக்கங்க, ஒரு பெரிய ஃபேக்டர் ஆயிடுச்சு. தாவேகா கூட்டணி போயிட்டு இருக்கணுமே நேரம், காங்கிரஸ் போல மற்ற கட்சிகளாவது தாவேகா ஒரு நாடு போயிருக்கணும். ஒரு இடம் ஐயநாதன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி நல்லிணக்க முயற்சிகள்ல பேசி இடங்கள் அதிகமா வாங்குறது தன்மை வேறு. இப்ப இதுல பிரதானமாக திமுக அணியினர் தாவேகா பெயரை கூட சொல்லாம தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கூட்டணிக்குள் இருக்கிற காங்கிரஸ் வந்து தாவேகா பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு, இளைஞர்களோட ஆதரவு ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கிட்டே இருக்குன்னு உள்ளுக்குள்ள இருந்தே பேசிட்டு எப்படி கூட்டணிய பேசுறது? அப்ப எதுக்கு அங்க 70 சீட்டு கொடுக்குறாங்க இடத்த போகாத, இங்க 40 சீட்டுக்கும் 39 சீட்டுக்கும் முண்டணும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஜெயிக்க போறது திமுகன்ட்டு. அதனால தான் நீங்க பார்கெயினை வந்துட்டு பெட்டர் பார்கெயினை இப்ப பண்றீங்க. யூ வாண்ட் டு கெயின் மோர். அதற்காக இவங்களை வந்துட்டு ஒரு பகடையா பயன்படுத்துறீங்க. திமுக அதுக்கு ஈல்டு ஆயிடுவாங்க. திமுக அதுக்கு ஈல்டு ஆகிறது அமர்றது இல்லையே. அப்படி இருந்தோம்னா மூஞ்சி கருத்து போய் கேசி வேணுகோபால் ஃப்ளைட்டை ஏறி இருக்க மாட்டாரு. எல்லாம் தெரியும் தான். யாரும் விட்டு கொடுக்கலாம் தயாரா இல்லை, இறங்கி வரவும் தயாரா இல்லை. ஏன்னா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்க ஒருவேளை ஸ்டாலினும் ராகுலும் மேலிடத்துல பேசி ஒரு அலையன்ஸுக்கே வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ்க்காக திமுககாரன் கிரவுண்ட் லெவல்ல உழைப்பான்றது சந்தேகத்திற்குரிய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதுல காங்கிரஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் இந்த சில தலைவர்கள் நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் உங்களுக்கு உழைக்க மாட்டாங்க அப்படின்னு. தொண்டர்கள் காங்கிரஸ்ல இருந்தாங்கன்னா சிந்திப்பாங்க. அதனால தான் ஒரு எம்எல்ஏ கூட இவங்களுக்கு ஆதரவா பேசல. மொத்தமே நீங்க இருந்து கூட்டிங்கன்னா ஒரு 4 பேர் தான் கூட்ட முடியும். பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், திருச்சி வேலுச்சாமி அப்படின்ட்டு இன்னொரு 2-3 பேரை சேர்த்துக்கலாம். இவ்வளவுதான், வேற யாரும் பேசல. காங்கிரஸ் சோடங்கர் பேசுறாரு, நான் எனிமியோட கூட நாங்க வந்துட்டு we will have communication அப்படின்னுவாரு. அவங்க பிஜேபியோட கம்யூனிகேஷன் வச்சுக்குவாங்களா? எனிமி அவங்க தான். பிஜேபியோட நீங்க கம்யூனிகேஷன் வச்சுக்குவீங்களா? நான் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையினுடைய பேட்டியை சொல்றேன். அதெல்லாம் எல்லாம் மாத்தி போட்டாங்க, அந்த கதையெல்லாம் நான் நம்பல. ஒரு பத்திரிகையாளன் கொடுக்குற பேட்டியை தான் ஆத்தென்டிக்கா எழுதுவான். அப்ப என்னதான் கணக்கு? இப்ப ராகுலோட கணக்கு தான் என்ன? அதுதான் பார்க்கலாம், போட்டு பார்க்கலாம், எவ்வளவு கிடைக்குதோ கிடைக்கட்டும், பெட்டர் பார்கெயின் டீல். இது ஒருவேளை விஜயன் இது பீகார்ல நடந்து போன முறை 71 சீட்டை வாங்கி மிகப்பெரிய அளவுல காங்கிரஸ் தோத்து, ராகுல் லாலு பிரசாத் யாதவ் திட்டி இந்த கட்சிக்கு இவ்வளவு இடத்த கொடுக்கணுமா நீ அப்படிலாம் சொன்னது. நான் கேட்கிறேன், எந்த ஸ்டேட்ல வந்துட்டு காங்கிரஸ் ஷேர் பண்ணிருக்குது பவரை? நீங்க சொல்லுங்க. இடத்தையே கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா? உத்தரப்பிரதேசத்துக்கு கீழே இருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம். ஓகே, கீழே சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய இது வந்துட்டு பலம் இருக்குது. அவங்க ஒரு 17-18 சீட்ல வந்துட்டு நான்லாம் ஓட்டு எல்லாம் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்க்கும்போது ஒரு 7 இடம் கட்டத்துக்கே தரமாட்டேன்ட்டாங்க. பேசலாம். என்னாச்சு கட்சி? ஒரு பிரேக் இவங்க வந்துட்டு சொல்றாங்கல்ல, என்னாச்சு கட்சி? இப்ப தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவினர் போறப்ப ஏதாவது ஒரு புள்ளியில் ஒரு காம்ப்ரமைஸ் நடந்தா மட்டும்தான் இந்த கூட்டணியை இது பண்ண முடியும். இப்ப செந்தில் சொல்றார், அந்த இடத்துக்கு தான் இடங்கள் அதிகமாகிறது, அது நோக்கி நகர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா திமுகக்குள்ள ஒரு நம்பர் இருக்கு, காங்கிரஸ் மனசுக்குள்ள ஒரு நம்பர் இருக்கு. தொகுதி பங்கீடு கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த குழு காங்கிரஸ் ஏற்படுத்தியது டிசம்பர் மாசமே அவங்க அந்த குழுவை போட்டாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி போய் முதலமைச்சரை ஒரு கர்ட்டசி காலை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குழு போட்டு நீங்க எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80 நாட்களாக பேச்சுவார்த்தை நடக்கல. இப்போ மற்ற கட்சிகளை கூப்பிட்டு திமுக பேச்சுவார்த்தை நடத்துது. ஆனா காங்கிரஸுக்கு இன்னும் எப்போ அழைப்பு அப்படின்றது வரல.
இக்கட்டான சூழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு அவங்க பேச்சுவார்த்தைக்கு போகும்போது இந்த பவர் ஷேர் அப்படின்ற ஒரு டிமாண்டை அவங்க வந்து அஃபிஷியலாக வைக்கிறாங்க. ஃபார்மலாக அந்த குழுவிடம் அவங்க அந்த டிமாண்டை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டிமாண்ட் வெளியே வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க. அது பெரிய சிக்கலாக மாறிவிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணோம், அதுதான் வந்து ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக மாறிவிடும். இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்து 2 விதமான கருத்துக்கள் என்பது இருக்கிறது. காங்கிரஸ் இஸ் வெர்டிகலி டிவைடட், 2 டிஃபரெண்ட் ஒப்பீனியன்ஸ். ஒன்று என்னன்னா, எம்எல்ஏவாக இருப்பவர்கள், எம்பியாக விரும்பக்கூடியவர்கள், எம்பியாக இருக்கின்றவர்கள்லாம் வந்து திமுகவுடன் இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்த முறையும் சீட்டுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன் தாவேக்கா கூட போனா ஜெயிக்க முடியாத முறைகளா? இல்ல, அவங்களுக்கு அங்க ஒரு திமுகவோட இருந்தா நமக்கு பெட்டர் அப்படின்ற ஆப்ஷன் அவங்க விரும்புறாங்க. இப்போ மற்ற காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் வந்து தாவேக்காவோட நம்ம போனோம் அப்படின்றாங்க. இல்ல வெர்டிகலா ஐயநாதன் சொன்ன மாதிரி 4 குரல்கள் மட்டும் தான் பேசல. இல்ல நீங்க 4 குரல்கள் வெர்டிகல் ஸ்பிளிட்னு எப்படி காங்கிரஸ்? இல்ல நீங்க வந்து பதவி ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு கருத்துல எல்லாருமே உறுதியாக இருக்கிறார்கள். சரி. ஏன்னா டெல்லிக்கு போய் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றவர்களிடம் பேசும்போது போன எல்லாருமே வந்து இந்த முறை அதிக சீட்டுகளை வாங்கணும், ஆட்சியில் பங்கு என்பதை கேட்டே ஆக வேண்டும் அப்படின்ற கருத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட் லைனோட தான் அந்த லைனோட தான் அவங்க வந்து பாயிண்ட். இப்ப திமுக வந்து செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி, ஐயநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி இல்லங்க, நீங்க தனிச்சு நின்னப்ப உள்ள பர்சன்டேஜ் கூட்டணி அலைன்ஸ் பெருசா இருக்கு, நாங்க இந்த நம்பர் தான் தர முடியும், கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? இனிமேல் காங்கிரஸ் தான் முடிவு எடுக்கணும். அவங்க அடுத்த கட்ட இறங்கி வருவாங்களா மாட்டாங்களா? நீங்க அந்த 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 இடத்துக்கு தான் இது நகர்கிறது. நீங்க இறங்கி திமுக எப்போ இதை சொல்லணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபார்மலா திமுக சொல்லணும். சொன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஃபார்முலா திமுக சொன்னாங்கன்னா அவங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தாவேக்காவோட டைரக்டா போய் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் செந்தில்பா இந்த புள்ளி செந்தில் ஷபீர் சொன்ன நுணுக்கமான பாயிண்ட். அந்த ஆப்ஷனை ஓபன் பண்ணதுனால தான் குழு அமைத்தல்னு சொல்றாங்கல்ல, இது புதுசா இருக்கு. இப்பதான் குழு அமைச்சு எங்களோட பேசணும் 100 நாளைக்கு முன்னாடியே. முன்பெல்லாம் எப்போ குழு திமுக அமைச்சது, எப்போ கட்சியை கூப்பிட்டுச்சு. இப்ப சபீர் சொல்ற மாதிரி நீங்க முன்னாடியே சொல்லிருங்க எங்களுக்கு தகவலை, இல்லன்னா எங்களுக்கு அடுத்த ஆப்ஷன். அதுதானே இதுக்குள்ள இருக்கு. கிறிஸ்டோடங்கர் வாய்ஸ் தான் அதிகாரப்பூர்வ வாய்ஸ்னு ஷபீர் போன சுற்றுல சொன்னார். திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ வாய்ஸ் யார் சார்? சிஎம் தானே, ஸ்டாலின் தானே, மாற்று கருத்து இல்ல. ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு ஆங்கில ஊடகம் நடத்திய கான்க்ளேவ்ல டங்குன்னு போட்டு அடிச்சாரு. சார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டில் அது சாத்தியப்படாது, எங்களுக்கும் தெரியும். இதுக்கப்புறம் வந்து டிஆர் பாலு, ஆராசான எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற குழு சொன்னா தான் அவங்க நம்புவாங்களாமா? அதாவது சிஎம் சொன்னதை ஏத்துக்க மாட்டாங்களாம். போய் அறிவாலயத்துக்கு போய் டிஆர் பாலு உள்ளிட்டவர்கள் பேசும்போது நீங்க சொல்றீங்களா கிடையாதா ஐயோன்னு அதிர்ச்சியாகி வெளியில வருவாங்களாம். அதை விட தயாரா என்ன சொல்றாருன்னா, கேட்டேன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது முதலமைச்சர் நோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது முதலமைச்சருடைய கருத்து. அது அவருடைய பொலிட்டிக்கல் பொசிஷன். எனக்கு ஒரே வார்த்தை தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வார்த்தை நாங்க வச்ச கோரிக்கை முதலமைச்சர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லல. நான் அதான் சொல்றேன், பாஜக கூட்டணியின் வலிமையான தலைவர் அமித்ஷா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்க தான் அமைச்சரவையில் பங்கெடுப்போங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் சொல்லுகிறார் ஆட்சிக்கு வந்தா நாங்க அமைச்சர் ஆகணும். அதிமுக பாஜக கூட்டணி உடையுமான்னு கேட்டா சபீர் உடையாதுன்னு நம்புறாரு. ஆனா அவங்க கேக்குறாங்களே, எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரே, அதனால உடையுமா? உடையாது. ஆனா இங்க வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இல்ல. முடிச்சிடறேன் ப்ளீஸ். என்ன சார், இங்க வந்து நான் சிக்கல் சொல்லிடுறேன். 2 சிக்கல். இது எதை நோக்கி நகரும் நான் சொல்றேன். ஒன்று, ஐயனார் ஐயா ரொம்ப கிளியரா சொன்னாங்க, 75 சீட்டு கிடைக்கும்னு வைங்க தாவேக்கால, 100 சீட்டு கூட கொடுக்கலாம் தாவேக்கா. போயிட வேண்டியதானே? போக மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அங்க போனா வெற்றி வாய்ப்பு குறைவு. அப்போ அங்க போறோங்கிறத காட்டி இங்க கூட கொஞ்சம் சீட்டு பெறணுங்கிற உத்தி ஒன்று. நிச்சயமா ஸ்டாலின் கூடுதலான சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. 2, இந்த 2மே நடக்க போறது இல்ல. ஏதோ ஒரு இடத்துல இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூக இடத்துக்கு வரும். ஆனா கூட்டணி உடையுமாங்கிற கேள்விதான் நான் திருப்பி சொல்றேன், அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனால் ஐயனா ஐயா சொன்ன ஒரு கருத்துல நான் உடன்படுறேன். காங்கிரஸ் அந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது ரொம்ப 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 தவறான அணுகுமுறை. அது
வந்து எந்த இடத்துலயும் ஏற்படாத ஐயா கடந்த சுற்று சொன்னதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். காங்கிரஸ் ஓட் பேங்க் நான் சொன்னேன் 2014 4.56 தனித்து நின்று. 2016 காங்கிரஸ், திமுக, IUML மனிதநேய மக்கள் கட்சி 4 பேர் தான். அவங்க பெற்றது 40. IUMLக்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு என்ன ஓட் பண்ணி நீங்களே முடிவு பண்ணீங்க. காங்கிரஸ் 4.56 லாஸ்ட் வார்த்தை சார். 5% கழிச்சிட்டீங்கன்னா கூட திமுகவுடைய ஓட் பேங்க் தனித்து நின்று 35%. செந்தில் அவர்கள் சொன்ன பாயிண்டே நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்வரே சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு. அதிக இடங்கள் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மனசு இருந்தாலும் கூட்டணி அந்த தன்மையிலேயே இல்லை. இப்போ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா காங்கிரஸ் இறங்கி வந்தா அலைன்ஸ் இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்றது தான் செந்தில். ரைட்டா, நான் முதல்ல ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். டிவிகே வந்து ஒரு ஃபேக்டரை உருவாகுதுன்றதை வச்சு ஐயா நான் சொன்னதை வச்சு ஐயா நான் சொன்னார் இல்லையா, நான் சொன்னதா எலெக்ஷன் அது ஒரு ஃபேக்டரை உருவாயிடுதுன்னு நான் சொல்ல வரல. அந்த ப்ரெடிக்ஷனுக்குள்ள நான் போல. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கட்சிகளும் டிவிகேவை வச்சு தங்களுடைய காய நகர்த்துறதோ கணிப்புகளை போடுறது இருக்கு இல்லையா, அப்படி ஒரு ஃபேக்டர் அது உருவாயிடுதுன்னு சொல்றேன். ஒரு ஓட்டு கூட வாங்குறதுக்கு முன்னாடி அது ஒரு ஃபேக்டரா உருவாகி நிக்குதுன்னு சொல்றேன். இது வந்து உடனடியா காங்கிரஸுக்கு இல்ல அதுல ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா உண்மையில் எந்த கட்சியுமே தாவேக்காவை ஆப்ஷனா வைக்கல சார். முதல்ல இருந்தது காங்கிரஸ் மட்டும் தான் சார் வைக்குது. வேற எந்த கட்சி வச்சிருக்காங்க? யாருமே வைக்கல. நான் சொல்ல வரது என்ன, ஆப்ஷன் மட்டும் இல்ல, யாருமே வைக்கல. காங்கிரஸ் மட்டும் தான் வைக்கல. ஆப்ஷனா வைக்கல. எடப்பாடி பழனிசாமி கூட வச்சாரு. ஆனா டிவிகேவை கணக்கில் எடுத்துட்டு அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்குன்ற சொல்ல வரேன் நான். ஒன்று. ரெண்டாவது 2014 தேர்தலில் ஒரு பக்கம் மோடி அலை, நாடு முழுக்க வீசுகிற மோடி அலை, இன்னொரு பக்கம் வந்து திமுக அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஸ்ட்ராங்கான கட்சி. இந்த மூணுக்கு நடுவில் காங்கிரஸ் நசுங்குது இல்ல, இதுதான் அவங்களோட ஸ்ட்ரெங்க் நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த அளவுகோல் கரெக்டா அது அவ்வளவு கரெக்டா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது வந்து காங்கிரஸ் வந்து வெறுமனே மிரட்டி பாக்குறாங்க தாண்டி ஒரு வேற வழியே இல்லைனாக்க வர்ஸ்ட் கம் வர்ஸ்ட் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தா விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பாசிபிலிட்டியை கூட்டணி விட்டு போறதுக்கு அந்த வாய்ப்பை காங்கிரஸ் க்ளோஸ் பண்ணிடும் நான் முழுமையா நம்பல. அதுதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே யாருக்கும் உடையணும்னு ஆசை எல்லாம் இருக்குன்னு நம்ம பறந்துபட்டு பாக்குற போது என்ன காட்சிகள் நடக்குதுன்றப்ப காங்கிரஸ் அந்த தொனிக்கு கூட நகர்ந்த இதா பார்க்க வேண்டியிருக்கு. அரவிந்தன் அதுதானே சுட்டி காமிக்கிறார். அந்த கட்சி இறங்கி வரலன்னா நாங்க வெளியேற கூட வாய்ப்பு இருக்குன்ற இடத்துக்கு வெளியேறக்கூடிய வாய்ப்பு அப்படின்னம்னா இப்போ உருவாகி இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொடர்பான கருத்து இருக்கு இல்லைங்களா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிகமான இடங்கள், 39 சீட்டு, அதுக்கப்புறம் அறநிலையத்துறையில் இருந்ததுன்னா அதெல்லாம் எங்களுக்கு இடம், உள்ளாட்சித்துறையில் 25% எல்லாம் இல்லை காகிதத்தில் கொடுத்துருக்குறீங்களா லெட்ரு, இவ்வளோ வந்துட்டு அனைத்து கட்சியினுடைய கருத்து இல்லையே, அனைத்து பேரும் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணலையே. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னம்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையறதோட போவாது, இன்னொரு தமாக உருவாயிடுச்சுன்னா கவனிக்கணும். எல்லாரும் பதவி ஆசை பிடிச்சவன் தான். அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. மேலேந்து திணிச்சாங்க. அப்ப மூப்பனார் சொன்ன வார்த்தை இதுதான், இது அன்டெமோக்ராட்டிக், எங்களுடைய கருத்தை கேட்காம நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அன்னைக்கும் அவங்க நரசிம்மராவ் எடுத்த முடிவுல வந்துட்டு சப்போர்ட்டா நின்றவங்களா இருக்காங்க. ஆனா நிக்கல. தமாக திமுகவோட தான் நின்றுச்சு. பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஒன்றுமில்லாத போயிட்டு மறுபடியும் மூப்பனாரையே அழைச்சு ஒரு 14 போட்டு கொடுத்த உடனேதான் 2001 உயிர் பெற்றுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு நிலை. அதையும் காங்கிரஸ் யோசிக்கணும்ன்றீங்க? இல்ல காங்கிரஸுக்கு தெரியும்ன்றேன். தெரியும். உள்ள வந்துட்டு இன்னொரு காங்கிரஸுக்கான ரெடியா இருக்குது. சீடு எப்போதுமே ஒண்ணு உண்டாயிடும் சார். அப்படியே வந்துடாது. இந்த தலைமையை நம்பியே எல்லாமே இருக்காது. இங்கேயும் சரி கர்நாடகாலையும் சரி இது ஏற்படத்தான் செய்யும். நீங்க திணிக்க முற்பட்டீங்கன்னா அவனும் சாத்தியக்கூற பாப்பான்ல. நான் திரு அரவிந்தன் சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். சாத்தியக்கூறுக்கு ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா புதுசா வந்த கட்சி கூட்டணி இருக்குமா உடைமான்றதை தாண்டி காங்கிரஸ் கட்சி இருக்குமா உடைமான்ற இடமே எடுத்துட்டு பேசிடலாம். ஒரு இன்டர்னல் த்ரெட். அது நிறைவு சுற்று எல்லாரும் மிக மிக சுருக்கமா சம பண்ணலாம். வாட் நெக்ஸ்ட்? செந்தில், எப்படி இது போகும்? ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். 2016 தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. திமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை ஒரு விழுக்காட்டில் இழக்கிறது. செய்தியாளர்கள் கலைஞரிடம் கேட்கிறார்கள், இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்கிறீர்கள் என்று. முதல் முறையாக இடதுசாரிகள் ஒருவர் கூட இடம்பெறாத ஒரு சட்டப்பேரவை அமைந்திருக்கிறது என்பது எனக்கு வருத்தம்னார். அதற்குள் பல அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. இன்றைக்கு ஐயா நல்லக்கண்ணு காலமாக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை இந்த தருணத்தில் சொல்லிக்கிட்டு, ஐயா பேசின போது அரவிந்தன் அவர்கள் பேசின போது ஒன்று சொன்னாங்க, இந்த இதனால கூட்டணி உடையக்கூடிய ஸ்பிளிட் ஆகும், அதாவது வெளியேறக்கூடிய வாய்ப்பு. நான் திருப்பி கேட்கிறேன், பாஜக மிக அணித்தரமாக அமைச்சரவையில் பங்குன்னு சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அது உடைமான்னு கேட்டால் அது உடையாதுன்னு எல்லாரும் நம்புறீங்களே, அது எப்படின்னு மட்டும் தான் எனக்கு புரியாது. அதுக்கு நான் பதில் சொல்றேன். எடப்பாடியினுடைய ஆளுமையும் ஸ்டாலினோட ஆளுமையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தாதே இதுக்கு பதில் தெரியும். ஏடிஎம்கே பல விதங்களில் டிஃபென்சிவா இருக்குங்க, டிஎம்கே பல விதங்களில் அசர்ட்டிவா இருக்குங்க. அது ரெண்டு கட்சிகளுடைய தன்மை. ஆனா
இது மட்டுமே வந்து திமுக இந்த கூட்டணியை காப்பாத்திரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். ஏடிஎம்கே மைனஸ் பிஜேபியில் ஏடிஎம்கே வரக்கூடிய நஷ்டத்தை விட டிஎம்கே மைனஸ் காங்கிரஸ்ல டிஎம்கே வரக்கூடிய நஷ்டம் கொஞ்சம் கூடுதல்ன்றது திமுகவுக்கு தெரியும். இதான் நான் சொல்ல வர்றது. ஐயா சுருக்கமா திமுக இந்த தேர்தலில் முழுமையாக வேலை செய்யணும், அதனுடைய கேடர் வேலை செய்யணும் அப்படின்னம்னா ஸ்டாலின் உறுதியாக இருந்தால் தான் அது நடக்கும். இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டு சீட்டு ஷேரிங்கில் மட்டும் எல்லாத்தையுமே பண்ணிட்டு அப்படியே அறிவிச்சிட்டா அந்த ஒற்றுமை கீழே வரும் அப்படின்னு தெரியும். அப்படி நடக்காது அப்படின்றது ஸ்டாலினுக்கு தெரியும். எனவே எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாலின் ஹேவ் டு பி அசர்ட்டிவ். அவர் கடுமையான நிலைப்பாடை எடுத்தாக வேண்டும். கேசி வேணுகோபால் அவர்கள் வந்தபோது அவரிடம் தன்னுடைய பதிலை, தன்னுடைய முடிவை உறுதியாக சொல்லி அனுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நாங்கள் நினைவூட்டுறேன். ஷபீர் சுருக்கமா ஷபீர், வாட் நெக்ஸ்ட்? சிச்சுவேஷன் இஸ் ஃப்ளூயிட். ஓகே, முடிவு பண்ணோம்னா இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. அந்த 5 நாட்களில் ராகுல் காந்தி இங்கே வராரா இல்லை வேற யாராச்சும் டெல்லிக்கு போறாங்களா அப்படின்றத முடிவு பண்ணி காட்சிகள் மாறலாம், அல்லது கூட்டணி தொடரலாம். ஏதாவது ஒரு நிலைக்கு வருவாங்க அப்படின்னு. வேறு யாரோ ஒரு டெல்லிக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான நகர்வா இருக்கும். யார் இங்கிருந்து டெல்லிக்கு போறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு